தூத்துக்குடி அருகே அரசால் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் புற்றீசலாய் முளைக்கும் புது வீடுகளால் புழுங்கி போயிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள். அவர்களின் வேதனையை விளக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு இது. புத்தம் புதிதாக எழுப்பப்பட்டு வரும் வீடுகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்விற்காக அரசால் அளிக்கப்பட்ட இடம். ஆனால் இங்கு கட்டப்பட்டு வரும் வீடுகளோ அவர்களுடையது அல்ல. தங்களின் நிலத்தில் யாரோ ஒருவர் வீடு கட்டியிருப்பதை பார்க்க கூட முடியாத பரிதாப நிலையில் உள்ளனர் இவர்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 14 பேருக்கு வீடு கட்டிக்கொள்ள அரசால் இடம் வழங்கப்பட்டது. வருமானம் ஏதுமின்றி வாழ்ந்து வரும் இவர்களுக்கு வீடு கட்ட பணம் இல்லாததால் அந்த இடத்தில் அவர்களால் உடனடியாக வீடு கட்டி குடியேற முடியவில்லை. அடுத்து வந்த கொரோனா, மழை, வெள்ளம் என இயற்கை இடர்பாடுகளும் தொடர்ந்து அவர்களை துரத்த தங்களுக்கு அரசு கொடுத்த இடமே அவர்களுக்கு மறந்தே போய்விட்டது. ஆனால் அடுத்த ஆண்டே அவர்களது நிலத்தை அரசு அதிகாரிகள் வேறு நபர்களுக்கு இலவச மனைப்பட்டா போட்டு கொடுத்துவிட்டனர். இதனை அறிந்து அங்கு சென்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். இப்ப நாங்க 6 மாசமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சப் கலெக்டர்கிட்ட கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த வீடை கட்டுறாங்க, நாங்க நிக்கிற இடத்துக்கிட்ட வீடை கட்டுறாங்க, அரைகுறை இருந்த வீடை திரும்பி கட்டுறாங்க, ஒரு வீட்டுல பாத்ரூம் கட்டுறாங்க. என்ன அதிகாரப்பூர்வமாக வீடு கட்டுறாங்க? அப்ப மாற்றுத்திறனாளியாலையும் பார்வை முடியாதவங்களையும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுதானே சார் கட்டுறாங்க. அப்ப எனக்கு கவர்மெண்ட் முன்னுவாங்க, அதிகாரியும் முன்னுவாங்க, மக்கள் முன்னுவாங்க, எங்க மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இது குறித்து மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் என எல்லோரிடத்திலும் முறையிட்டும் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை. பணபலம், அரசியல் பலம், அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்க இடத்த நல்லா பார்வையுள்ளவங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்களால் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஆனால் கட்ட முடியலை. எல்லாருக்குமே மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர், தாசில்தார், காவல்துறை அதிகாரிகள் எல்லா நிர்வாகிகளுக்கும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுத்தது மாதிரி தெரியலை. நீங்கள் ஏன் வீடு கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னு எங்களை தான் கேட்குறாங்களே தவிர வீடு கட்டுறவங்களை போய் ஏன் அவங்க இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படிங்கிறது யாருமே இதுவரைக்கும் எந்த விசாரணை நடந்த மாதிரி தெரியலை. தங்களிடம் பட்டா, சிட்டா என அரசு கொடுத்த எல்லா ஆவணங்களும் இருந்தும் தங்கள் நிலத்தில் மற்றொருவர் வீடு கட்டுவதை தடுக்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த மாற்றுத்திறனாளிகள். மனு கொடுத்த விசாரணையில இருக்கும்போது சப்ளையர் விசாரிச்சிருக்காரு. எந்த டைம்ல பாத்தீங்கன்னா திரும்ப இப்போ ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்காங்கன்னா அவங்க மேற்படி வீடை இதை கட்டுறாங்க. இந்த வீடுகள்லாம் அப்படிதான் இதை கட்டுறாங்க. ஏன் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது? ஒருவேளை உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது. இன்னைக்கு விவோ ரெக்கார்டு, கவர்மெண்ட் ரெக்கார்டு, இவங்க பட்டா இருக்குது, அடங்கல் இருக்கு, எல்லாமே பக்கா இவங்களோட பேர்ல தனியா கரெக்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஆக்கிரமிச்சு வீடு கட்டலாம்னு கேட்கும்போது அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது படையப்படி வீடை கட்டுறாங்க. நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோம், காவல்துறைக்கு தெரிவிக்கிறோம், எல்லாரும் தெரிவிச்சாலும் சரி. சப்ளையருக்கு சொன்னா அவர் நான் ரிப்போர்ட் போடுறாங்க, விவோ என்னால முடியாதுங்கிறாரு. இப்போ அப்படின்னா இது யாருதான் முடியும்? இதனால் அரசு கொடுத்த ஆவணங்களை கையில் ஏந்தியபடி அவர்கள் நியாயம் கேட்டு முழக்கங்களை எழுப்பியது காண்போரின் மனதை கரைய வைத்தது. பறிபோன பார்வை, பறிபோன வாழ்க்கை என அனைத்தும் பறிபோன பின்னரும் தங்களின் மறுவாழ்விற்காக தங்களுக்கு அளிக்கப்பட்ட இடமும் பறிபோவதை அறிந்து இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எழுப்பும் பரிதாப குரல் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கேட்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்.